ஹலோ காய்ஸ், நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயில் வந்து அவர் அந்த பொண்ணு கூட இருக்கிற மாதிரியும், அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுற மாதிரியும், அந்த பொண்ணு கூட ஜாலியாக இருக்கிற மாதிரியும், அந்த பொண்ணோட அப்பா கூட ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. அந்த பொண்ணு நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது. சுப்ரீம் லீடர் ஆஃப் நார்த் கொரியா கிம், அதாவது அவரோட நாட்டு தலைவர். அவரோட நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட படம் மட்டும்தான் ஓடும். அவரோட நாட்டில் ஓட்டு போடணுன்னா அவருக்கு மட்டும்தான் போட முடியும். அவங்களோட நாட்டில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணணுன்னா நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க நாட்டில் யூஸ் பண்ணுற மொபைல் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-5 ஆப்பு தான் இருக்கும். அதுவும் அவங்க முடிவு பண்ண ஆப்பு மட்டும்தான் இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் எதுவுமே கிடையாது. அந்த நாட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டிவிலாம் இருக்கு இல்லையா, அவங்க நாட்டு மக்கள் டிவி, அந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட புகழ்ச்சி மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லீடரோட பொண்ணு தான் இந்த பொண்ணு நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும், அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுற மாதிரியோ, லவ் பண்ணுற மாதிரியோ, அவரோட அப்பா கிம் கூட ஃபோட்டோ எடுத்த மாதிரியோ சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது மகா கோடி தப்பு. ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாமல் அதை நம்ம ஏஐ மூலிமா எடுத்து அவங்க கூட இருக்கிற மாதிரி போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ யாருமே இந்த விஷயம் பண்ணாதீங்க. இந்த விஷயம் நீங்கள் ஃபன்னாக பண்ணுறீங்க, பட் இது வந்துட்டு நாடு அளவுக்கு இது பாதிக்கிற அளவுக்கு ஒரு விஷயமா அது கிரியேட் ஆகும். தயவு செஞ்சு தப்பு யாருமே பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற விஷயம் அந்த நாட்டு தலைவர் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விடும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்போ அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. யாருமே வந்து அதை ட்ரெண்டாக விடாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்தை டெலீட் பண்ணிடுங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்ம நாட்டில் என்ன சுச்சுவேஷன் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாட் ஜிபிடி, அப்புறம் வந்துட்டு கோபைலட், அந்த மாதிரி ஜெமினி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.